அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். புதிய வருடம் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இந்த புதிய வருடம் நம்முடைய வாழ்க்கையில் பிறந்திருக்கிறது. பழைய வருடத்தில் எத்தனையோ விதமான இன்னல்களையும் வேதனைகளையும் நாம் அனுபவிச்சிருப்போம். அதையெல்லாம் மறந்துடுங்க. இந்த புதிய வருஷத்தில் நாம் இனி எப்படி இருக்கணும், நாம் எப்படி வாழணும் அப்படிங்கிறத கர்த்தர் நமக்கு ஒரு அறிவுரையாக சொல்கிறார். அதுக்கு நம்ம எடுத்துக்கிட்ட ஒரு வசனம் 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 9வது வசனம். என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவினா அவரை நம்பியிரு, அவரை துதித்து பாடு, அவரையே நம்பிட்டு அவரை வணங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறார். இது யார் சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, தாவீது சாலமோனுக்கு சொல்கிறார். இப்போ இந்த சாலமோன் அப்படிங்கிற இடத்துல நம்முடைய பேரை, உங்களுடைய பேரை போட்டுக்குங்க. அப்போ இந்த வசனம் நமக்கு சொல்லுகிற அறிவுரை மாதிரி இருக்கும். இப்போ என்னோடய பேர் பாபுன்னு வச்சுங்களேன், என் குமாரனாகிய பாபுவே. அப்போ உங்கள் பேர் ஒரு டேனியல்னு வச்சுங்களேன், என் குமாரனாகிய தானியேலே அப்படிங்கிற மாதிரி உங்கள் பேரை அந்த இடத்துல போட்டுக்குங்க. அப்போ இந்த வசனம் நமக்காக சொல்லப்படுகிறது போல் இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, என் குமாரனாகிய சாலமோனே, உன் பிதாவின் தேவனை அறிந்து, நம்ம அப்பா அம்மா நமக்கு வணங்கினாங்க இல்லையா, நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க இல்லையா, நம்ம அப்பா அம்மா நமக்கு சொல்லி கொடுத்தாங்கல்ல ஒரு தெய்வத்தை வணங்க சொல்லி, அந்த தெய்வம் இன்னார் என்று அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடு, உண்மையான இருதயத்தோடு, எந்த விதமான அப்பழுக்கு இல்லாமல், எந்த விதமான மனசுக்குள்ள போராட்டமோ அல்லது வன்கண்ணோ இந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் சுத்த இருதயத்தோடு, உத்தம இருதயத்தோடு, உற்சாக மனதோடு, சோர்வு இல்லாமல், எப்போ பார்த்தாலும் இந்த கடவுளை நாம் வணங்கிட்டு தானே இருக்கிறோம், ஒவ்வொரு புதிய வருடமும் நம்முடைய வாழ்க்கையில் பிறந்துக்கிட்டு தானே இருக்குது, எந்த விதமான நன்மையும் நாம் அனுபவிக்கலையே அப்படின்னு சோர்ந்து போகாமல், இந்த புதிய வருடத்தில் புதிய காரியத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போகிறார் என்கிற உற்சாகத்தோடு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவரை ஆராதனை பண்ணுங்கள், அவரிடத்தில் வேண்டுதல் பண்ணுங்கள், அவருக்கு வணக்கம் செலுத்துங்க. ஏன்னா எதனால் அப்படி செய்ய சொல்கிறார் அப்படின்னா, கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களையெல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார், நீ அவரை விட்டுவிட்டால் அவரை உன்னை என்றென்றைக்கும் கைவிடும். ஏன் அந்த மாதிரி உத்தம இருதயத்தோடவும் உற்சாக மனதோடவும் அவரை வணங்க சொன்னார், சேவிக்க சொன்னார் அப்படின்னா, அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து பார்க்கிறோம். நம்ம மனசுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு ஆராய்ஞ்சு பார்க்க. நமக்கு வேறொருவன் தீமை செய்வதற்காக சிந்தித்து கொண்டிருந்தால் அவனோட இருதயத்தினுடைய சிந்தனைகளை அறிந்து அது தவறு என்று அவனுக்கு உணர்த்துகிறோம். நாம் வேறு யாராவது ஒருத்தருக்கு தீமை செய்ய நினச்சோம்னா நம்முடைய இருதயத்தின் ஆழங்களை ஆராய்ந்து அது தவறு அப்படின்னு சொல்லி நமக்கு அறிவுரை சொல்லுகிற தேவன். ஒருத்தருக்கு நன்மை செய்கிறதுக்கு நம்முடைய இருதயம் முற்படுது, யோசிக்குதுனாக்கா தாராளமாக நீ செய்ய அப்படின்னு நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். அப்போ நம்முடைய உள்ளத்தில், இருதயத்தின் ஆழத்தில் இருப்பதை ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றத்தை எல்லாம் அறிந்திருக்கு. நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம என்ன நினைக்கிறோம், அந்த நினைவுகளின் தோற்றத்தை அது உருவாகுது பார்த்தீங்களா, அதையவே அவர் என்ன பண்ணியிருக்கார், அறிந்திருக்கிறார். நீ அவரை தேடினால் அவர் உனக்கு தென்படும். இப்போ நம்ம கர்த்தரை தேடுகிற போது அவர் நமக்கு தென்படும். நம்மளால் பார்க்க முடியும். எப்படி பார்க்க முடியும்? நல்ல முடி அதிகமாக வச்சுட்டு அங்கி போட்டுட்டு எல்லோரும் சொல்கிறாங்களே, நான் அப்படி பார்த்தேன் இப்படி பார்த்தேன் அங்கே பண்ண இல்லை.
ஒரு நல்ல ஒரு அருமையான சூழ்நிலையில், ஒரு ரம்யமான ஒரு சூழ்நிலையில், ஒரு அமைதியான சூழ்நிலையில் நாம் அவரை தேடிக்கொண்டு அமர்ந்து கொண்டு இருக்கிற போது நம்மிடத்தில் அவர் தென்படும். ஒரு வெளிச்சமா, ஒரு ஒளியா, ஒரு வார்த்தையா. ஏன்னா அவர் வெளிச்சமாகவும் இருந்திருக்கிறாரு, ஒளியாகவும் இருந்திருக்கிறாரு, வேதத்தின் வார்த்தையாகவும் இருந்திருக்கு. ஆக இந்த வடிவத்தில் அவர் நமக்கு தென்படுவார். நம்மளால் அவரை பார்த்ததை உணர முடியும். எப்போ நாம் அவரை தேடினா, ஆண்டவரே நான் உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்மை வெறுமையாக்கி, நம்மை பரிசுத்தமாக்கி, அவரை காண்பதற்காக நம்ம அமைதியாய் அவரை தேடுகிற போது அவர் நமக்கு தென்படும். நம்ம பார்க்க முடியும். எந்த ரூபத்தில்? வார்த்தையாக அவரை பார்க்க முடியும், வெளிச்சமாக அவரை பார்க்க முடியும், சத்தமாக அவரை பார்க்க முடியும், ஒளியாக அவரை பார்க்க முடியும். ஏன்னா இந்த மாதிரியான வடிவங்களில் அவர் இந்த பூமியில் அநேகரை சந்தித்திருக்கிறார். அதே போல் நம்மையும் சந்திப்பார், நமக்கும் அவர் தென்படுவார். அது மட்டும் இல்லை, சொல்கிறார், நீ அவரை விட்டு விட்டால் அவர் உன்னை என்றைக்கும் விட்டு விட்டார். நாம் அவரை விட்டுட்டு போயிடறோன்னு வைங்களேன். வேதத்தில் ஒரு வசனம் கூட உண்டு, ஒரு முறை பரம ஈவை ருசி பார்த்து பின்வாங்கி போனவனை புதுப்பிப்பது கூடாத காரியம். நாம் அவரை விட்டுட்டோன்னு வைங்களேன், அவர் நிரந்தரமாகவே நம்மளை விட்டுருவார். அதுக்கப்புறம் எவ்வளவு நாம் போராடினாலும் அந்த ஒரு மனசாந்தி, மனசமாதானம் நமக்கு கிடைக்காது. இது நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த புதிய வருடத்தில் ஒரு சபதம் எடுக்கலாம். என்னென்னு, நாங்கள் உம்மை எங்களுடைய கண்களுக்கு தென்படும்படியாக நாங்கள் இருக்க போகிறோம், நாங்கள் உங்களை தேட போகிறோம் அப்படின்னு இந்த புதிய வருடத்தில் ஒரு தேடலை நாம் துவங்குவோம். கர்த்தரை தேடுகிற தேடலை நாம் துவங்குவோம். எந்தெந்த விதத்தில் தேடினா அவரை சந்திக்க முடியும், எந்தெந்த விதத்தில் தேடினா அவர் நமக்கு தென்படுவார் அப்படிங்கிற அந்த வேதத்தின் வார்த்தைகளை முன்வைத்து அவரை தேட துவங்குவோம். அவர் நமக்கு தென்படுவார். நம்முடைய பார்வைக்கு அவர் தென்பட்டுட்டார்னாவே அதை விட பெரிய பாக்கியம் இந்த உலகத்தில் வேறு ஒன்றும் இல்லை. அன்பானவர்களே, அதை விட மிகப்பெரிய ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் வேறு ஒன்றும் இல்லை. அதை விட மிகப்பெரிய வெற்றி இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை. அன்பானவர்களே, இந்த புதிய 2025ஆம் ஆண்டில் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளாக நாம் இருக்கணும். அவர் நமக்கு தென்படுவார். நாம் அவரை விட்டுட்டோன்னு வைங்க, நிரந்தரமாக நம்மளை விட்டு போயிடுவோம். கடவுள் நம்மக்கிட்ட இல்லைன்னா அந்த பாடுகளையும் வேதனைகளையும் நினச்சி கூட பார்க்க முடியாது. அப்படி ஒரு மோசமான அனுபவத்திற்குள்ளாக நாம் போக வேண்டாம். நாம் கர்த்தரை அருகிலே வைத்திருக்கிற பிள்ளைகளாக, கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுகிற பிள்ளைகளாக, கர்த்தரை அனுதினமும் நாம் பார்க்கிற பிள்ளைகளாக நாம் இருக்கணும். இந்த புதிய வருடத்தில் அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தரப்போகிறோம். நம்ம அவரை தேடுவோம், நிச்சயமாக அவர் நமக்கு தென்படும். இது உண்மை. அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி. கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தின் மேன்மையை நாங்கள் உணர்ந்தவர்களாக, உம்முடைய சமாதானமான அன்பை நாங்கள் உணர்ந்தவர்களாக ஜீவிக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டு. அது மட்டுமல்ல சுவாமி, நீர் என்றென்றைக்கும் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துகிற தேவன். இந்த புதிய வருடத்தில் ஒரு புதிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டு. நாங்கள் உம்மை தேடுகிறோம். ஏனென்றால் நீங்கள் எங்கள் இருதயத்தின் ஆழத்தை ஆராய்ந்து எங்கள் எண்ணங்களின் துவக்கத்தை முதற்கொண்டு அறிந்திருக்கிறீர். எங்கள் எல்லா சிந்தனைகளையும் அறிந்திருக்கிறீர்கள். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய வருடத்தில் நாங்கள் உங்களை தேட துவங்குகிறோம். நீர் எங்களுக்கு தென்படுமாண்டவர். நாங்கள் உங்களை கைவிட மாட்டோம் ஆண்டவர். நாங்கள் உங்கள் கையை இறுக பற்றி கொண்டு என்னாலும் உங்களோடு கூட பயணிக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டு. தொடர்ந்து உமது கிருபையும் உம்முடைய அன்பும் இந்த புதிய வருடத்தில் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். கடந்த வருடத்தில் நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி. நாங்கள் அனுபவித்த தீமைகளுக்காக நாங்கள் வருந்துகிறோம். நீர் எப்பொழுதும் எங்களோடு கூட இருந்து வழிநடத்தும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதா. ஆமென், ஆமென், ஆமென்.